ஹலோ கைஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 250 ° அப்படிங்கிற கடை மதுரையில் ஃபாத்திமா காலேஜ் ஆப்போசிட் இருக்குது. நீங்கள் அந்த கடையில் தான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்போம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னு சொல்லிடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா. அது உங்களுமே தெரியும். பட் இது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீஸா. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கு தெரியல, பட் நான் கேள்விப்பட்டதில்லை. ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் போகிறாங்களும் டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதுனால நான் வாங்கினேன். அப்புறம் வந்து மேகியில் வந்து சிக்கன் நூடுல்ஸ். இது வந்து ஜென்ரல் தான். ஸோ ஜென்ரல் ஃபுட் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் வந்து சீஸி ஃப்ளஃபி எக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ எனக்கு எதுவுமே பார்சல்லேருந்து எடுக்கல. ஸோ சீஸி ஃப்ளஃபி எக் இருந்தது. அது வந்து என்ன ஃப்ளஃபியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி பார்சல்ன்றதுனால அந்த ஃப்ளஃபினஸ் போயிடுச்சான்னு தெரியல. ஸோ நான் வாங்கினதுலேயே டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஐட்டம்னா அது வந்து இந்த பேன் கேக்ஸ் தான். ஏன்னா நான் பேன் கேக்ஸ் வந்து சாப்பிட்டதில்லை. இது வந்து யூஸ்டு டேர்ம் தான் அப்படின்னாலும் நான் வந்து பெருசாக பேன் கேக் வந்து சாப்பிட்டதில்லை. பெருசாக இல்லை, நிறைய ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒன்றும் இல்லை, லெமன் சோடா சர்பத். சோடா சர்பத் வந்து எல்லாமே தெரிஞ்சது தான். அது லெமன். ஸோ அது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. பட் இங்கே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பீஸாவை டேஸ்ட் பண்ணலாம். சீரியஸாக வேறு லெவல் இருக்குது. இது பீஸா கடையே கிடையாது. பட் இந்த பீஸா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸாக இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத. சீரியஸாக வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம். அப்படி இருக்குங்க. ஸோ மேகி நூடுல்ஸ் தான் அப்படின்னாலும் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குது கலர் வந்து. இது வந்து சிக்கன் மேகி நூடுல்ஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சிக்கன் எல்லாம் சேர்த்து எடுத்துருக்கேன். ஸோ சாப்பிடுவோம். இது ஆனியன் மாட்டிகிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது லைட்டாக. இன்னும் ஸ்பைஸியாக இருக்குது. பட் சூப்பராக இருக்குது. மேகியோட டேஸ்ட் அவ்வளோவா தெரில. ஏன்னா சிக்கன் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ சிக்கன் டேஸ்ட் நல்லா தெரியுது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் அந்த கடையில் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டேன் அந்த கடையை. இன்றைக்கி தான் பார்த்தேன், நான் வாங்கினேன். சீரியஸாக நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சோடா சர்பத் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எந்த டேஸ்ட்டு தெரியல. கொஞ்சம் சர்பத்தோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சர்பத் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு மாதிரியா இது கொடுக்குது. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் இப்போ 2 ஐட்டம் சாப்பிட்டதில் இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் சொல்லுவேன். அடுத்து இந்த எக்கை ட்ரை பண்ணலாம். இது நான் கையில் ட்ரை பண்ணிடுறேன். நான் சொன்ன மாதிரி ஃப்ளஃபியாலாம் இது இல்லை, சீஸ் டேஸ்ட்டாக தான் பார்க்குறேன். சீஸ் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. எக்கோட டேஸ்ட்டே ஓவர் கம் பண்ணுற சீஸ் டேஸ்ட் இருக்குது. டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கலாம். ஏன்னா சில இடத்துல ரொம்ப இதாகவும் சில இடத்துல கொஞ்சம் ஓவராக இருந்தும் இருக்குது. அது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கலாம். பட் டேஸ்ட்டில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ அந்த மாதிரி சீஸ் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நான் இது வரைக்கும் சாப்பிடாத பேன் கேக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேன் கேக் எனக்கு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாது. சீரியஸாக பார்ப்போம். பாருங்க, ஒன்றும் நம்ம ஊர் தோசை தான் அவங்க ஊரில் பேன் கேக் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் இருக்குது, சின்ன சின்ன ஊத்தாப்பு மாதிரி. டேஸ்ட் எப்படி இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது சில இடத்துல வந்து ப்ளைனாக இருந்தது. ஒன்றுமே இல்லை, வெறும் ஃப்ளாரோட டேஸ்ட்டு, வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல சிரப் மாதிரி ஏதோ ஊற்றிருக்காங்க. அது என்ன சிரப்னு எனக்கு தெரியல. ஸ்வீட் சிரப் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா இனிப்பாக இருக்குது. பட் அது இல்லாத இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளார் டேஸ்ட் தான் தெரியுது. ஓகே, நல்லா தான் இருக்குது. நான் இதுக்கு ட்ரை பண்ணதே ஒரு பேன் கேக்கு. ஸோ மேபி அதனால் எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பெஸ்ட் பேன் கேக்ஸ் தான் ட்ரை பண்ணி தான் நான் கம்பேர் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இது ஓகே. நான் வாங்கி சாப்பிட்றேன், கண்டிப்பாக சாப்பிடுவேன். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ அது டெஃபினெட்லி ட்ரை. ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்தது. சத்தியமாக இந்தளவுக்கு எதிர்பார்த்து வாங்கவே இல்லை. ஸோ ஜென்ரலாக தான் வாங்கினேன். இந்த கடை வந்து இந்தளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. பட் சூப்பராக இருந்தது. ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ 250 ° செல்சியஸ் தான் அந்த கடை. ஃபாத்திமா காலேஜ் ஆப்போசிட் இருக்குது.
அங்கே யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இதுக்கப்புறம் உங்கள் அவுட்டர் பார்ப்பேன். இவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேக்கேஜிங் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது 2 தான் குறைன்னு சொல்லணும். ஸோ நான் ஐட்டம்ஸ் எல்லாமே லெஸ் தென் 500 அப்படின்றப்போ எனக்கு அது ஷாக்கிங்காக தான் இருக்கணும். அந்த சிக்கன் மேகி வந்து 99 தான். சோடா சர்பத் மட்டும் தான் கொஞ்சம் காசு நான் ஃபீல் பண்ணுது 70. மற்றபடி எல்லாமே அண்டர் த ப்ரைஸ் தான். பேன் கேக்ஸ் வந்து 85, ஃப்ளஃபி எக்ஸ் வந்து 70 அண்ட் பீஸா வந்து 120 நினைக்கிறேன். பீஸா வந்து எக்ஸாக்டாக தெரில, ஐ கெஸ் 120. ஸோ இது எல்லாமே லெஸ் தென் 500 இன்க்ளூடிங் ஸ்விக்கி டெலிவரி அப்படின்றப்போ வந்து இட்ஸ் குட் தான் சொல்லுவோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ண முடிஞ்சது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னோட வீடியோ எட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you next video. Bye.